நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போவதற்கு முன்பாக குற்றவாளிகளை கைது செய்வதற்கு என்ன செய்தார்கள்? குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டு அதை மறைக்கிறதுக்காக அரசு முற்படுகிறதா? இந்த அரசு குற்றவாளிகளை மறைக்கிறதா அல்லது ஸ்காட்லாந்து போலீஸுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டு போலீஸ் என்று சொல்லுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதுமே அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. மலம் கலந்த குடிநீரை அருந்திய குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறி இன்றுடன் 2 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கிறது. இருப்பினும் மனித நாகரிகமற்ற இச்சம்பவத்தில் ஈடுபட்ட கொடுங்குற்றவாளிகள் ஒருவர் கூட கைது செய்யப்படாமல் இருப்பது புதுக்கோட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் பெரியார் வழியில் வந்தோம், அண்ணா வழியில் வந்தோம், காஞ்சியிலே படித்தோம், ஈரோட்டிலே படித்தோம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கின்றார்களே ஒழிய படித்ததற்கான விடயங்களை ஏதாவது வெளிப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை. குற்றவாளிகள் 2 ஆண்டுகள் கழித்தும் கூட இன்று வரையிலே கைது செய்யப்படவில்லை. விசாரணை 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 என்று விசாரணை நடந்து கொண்டே இருக்கின்றது. நீதிமன்றத்துக்கு வழக்கு சென்று விட்டதால் அதை நாங்கள் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்கின்றார்கள். இந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போவதற்கு முன்பாக குற்றவாளிகளை கைது செய்வதற்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. இன்று வரையிலே அந்த வழக்கில் எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் இன்று வரையிலே வெந்து புழுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக அதை பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட வடு அழியா வடுவாக இருக்கின்றது, ஆறாத ரணமாக இருக்கின்றது. அந்த ரணத்தை ஆற்றுவதற்கு திராவிட மாடல் அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கின்றது. அது அணையா நெருப்பு. குடிநீரில் மலம் கலந்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டம் நடத்தியதன் விளைவாக காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்ட புலனாய்வு குழு விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் வழக்கு விசாரணை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. 100க்கும் மேற்பட்டோரிடம் நேரில் விசாரணை, DNA பரிசோதனை, உண்மை கண்டறியும் சோதனை என அனைத்து விதமான சோதனைகளும் நடைபெற்ற பின்னரும் ஒரு குற்றவாளி கூட இதுவரை கைது செய்யப்படவில்லை. திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிக்கிற இந்த திமுக அரசு 2 வருஷமா அந்த குற்றவாளிகளை கைது செய்யல. இந்த மாதிரியான தலித் மக்களுடைய மற்ற எல்லாத்துக்கும் மோடிய விமர்சனம் பண்றாங்க, பல்வேறு மத்திய அரசாங்கத்தை நிறைய விமர்சனம் பண்றாங்க. இவங்க கையில அரசு இருக்கு, அதிகாரம் இருக்குது, இவங்க கையில காவல்துறை இருக்குது. இது வரைக்கும் அந்த தலித் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதிங்கிறது இன்னும் கிடைக்கல. அதுக்கான நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்கல. அது விரைந்த நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் என்ன நடக்குது, எந்த நிலையில் இருக்கிறது என்பதே தெரியாத ஒரு நிலைமையில இருக்குது. விரைவாக குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டு அதை மறைக்கிறதுக்காக அரசு முற்படுகிறதா என்பது புரியல. ஆக இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நடக்கிறது ஆதரிச்சு இருக்க முடியுமா பொதுமக்கள்? மிகப்பெரிய வேதனையான விஷயம். அந்த குற்றவாளிகளை 2 ஆண்டுகள் முடிஞ்சுன்னா அதை அடையாளம் காட்டாம இருக்கிறது என்னை போன்ற புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனையான விஷயம். இந்த அரசை நம்பிதான் மக்கள் இருக்கிறோம்ங்கிறத இந்த அரசு புரிஞ்சுக்கிறாம இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தலைகுனிவை ஏற்படுத்திய இந்த நிகழ்வில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லையா அல்லது குற்றவாளிகள் யார் என்று தெரிந்தும் காவல்துறை கைது செய்ய மறுக்கிறதா என்ற கேள்வியையும் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் எழுப்புகின்றனர். ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறையை வைத்திருப்பதாக முதலமைச்சர் கூறும் நிலையில் இந்த வழக்கில் குற்றவாளிகளை 2 ஆண்டுகள் கடந்தும் கைது செய்யாமல் இருப்பது ஏன் எனவும் பொதுமக்கள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். இப்ப வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மனித மலத்தை கலந்தார்கள். 2 ஆண்டு முடிய போகுது. ஆனா இன்ன வரையும் இந்த அரசு குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை. ஆனா DNA டெஸ்ட் எடுக்கிறாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, அந்த மலம் கலைந்த நீரை குடித்தவர்களே குற்றவாளி ஆக்குற முயற்சி நடந்தது ஒரு சமயத்தில. அதை தடுத்து நிறுத்தினோம். பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்தினோம். எப்படி மலம் கலந்த தண்ணீரை குடித்தவனையே நீ குற்றவாளி ஆக்குறார்களே அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கேள்வி எழுப்பினோம். அதை தடுத்து நிறுத்தினோம். இந்த அரசு குற்றவாளிகளை மறைக்கிறதா அல்லது ஸ்காட்லாந்து போலீஸுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டு போலீஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். 2 ஆண்டு நிறைவேறப்படுகிறது. குற்றவாளிகள் வரைக்கும் இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறை நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை. மீண்டும் இந்த வருங்காலத்தை 2025
குற்றவாளிகளை உடனே கைது செய்யணும்னு கேட்டுக்கொண்டு வேங்கை வயல் விவகாரத்தில் வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தி பயங்கரவாதத்தை கையாண்டிருக்கும் குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என புதுக்கோட்டை சுற்றுவட்டார மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.